அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஆண்டவனை பூஜை பண்ணணும். நல்ல அழகான மலர்களை கொண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும். இல்லைன்னா வீட்டில் உள்ள சுவாமியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அழகான புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணணும். ஒரு முறை ஒரு லலிதா சகஸ்ரநாம நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். இந்த பூவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போல் ஒரே ஒரு செவந்தி பூவை பிச்சு 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 அர்ச்சனை பண்ணுறாங்க. முதல்ல பூக்களை பிச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது, அது ஒரு மகா பாவம். இந்த பூவெல்லாம் பிச்சு பிச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அது எவ்வளோ மென்மையாக இருக்குது. அப்படியே அந்த மென்மையான பூவை அப்படியே பகவானை வைக்கணும். சில பேர் தாமரை பூவை போட்டு நசுக்கி பாவம் தாமரை பூ அழுகும். அதை கொண்டு மகாலட்சுமி வச்சுட்டா மகாலட்சுமியே வராது. மென்மையாக அது மலரும், மென்மையாக எடுத்து மென்மையாக பூ வைக்கணும். பாண்டிச்சேரி அன்னை ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அங்கே பூவெல்லாம் பிக்க மாட்டாங்க. சின்ன தட்டில் தண்ணி வச்சு அந்த பூவை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த தட்டில் வச்சு அழகாக அந்த சமாதி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அது ஒரு வழிபாடு. அதனால் பூவை பிச்சு பிச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது. அதுமாரி இலைகளெல்லாம் அழகான இலையெல்லாம் கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், தப்பு கிடையாது. வில்வத்தை அர்ச்சனை பண்ணலாம், துளசியை அர்ச்சனை பண்ணலாம். எதாக இருந்தாலும் போட்டு ரொம்ப கசக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கசக்கிறோமோ அதுமாரி வாழ்க்கையும் கசந்துடும். எதை செய்தாலும் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக மெதுவாக உள் அன்போடு செய்யணும். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது, அது உள்ளன்போடு பூத்துருக்கு. இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுமாரி வீட்டில் அழகான பூச்செடி நிறைய வைக்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சியான பூச்செடி நிறைய வைக்கணும்.